ஒவ்வொரு மதியமும் சரியா 3 மணிக்கு பூங்கா பெஞ்சில ஒரு வயசான தாத்தா தனியா உட்கார்ந்திருப்பார். கோடை காலத்துல கூட அதே பழைய சாம்பல் நிற கோட் போட்டிருப்பார். அவரோட நடுங்குற விரல்களுக்கு நடுவுல மஞ்சள் நிறத்துல மாறின ஒரு கடித உரை இருக்கும். அதை அவர் எப்போதுமே திறக்க மாட்டார். சும்மா அதை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு மேல எழுதியிருக்கிற கையெழுத்தையே பார்த்துட்டு இருப்பார். சில சமயம் அதுகிட்ட பேசுற மாதிரி மெதுவா முணுமுணுப்பார். முதல்ல அவரை பார்த்த அக்கம் பக்கத்து குழந்தைங்க சிரிப்பாங்க. விசித்திரமான தாத்தான்னு சொல்லிக்கிட்டே சைக்கிள்ல வேகமா போயிடுவாங்க. ஆனா மாயான்னு ஒரு 10 வயசு சிறுமி மட்டும் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து கை அசைப்பா. ஆரம்பத்துல அவர் பதில் சொல்லல. ஆனா ஒரு நாள் அவரோட நடுங்குற கையை மெதுவா உயர்த்தி தயக்கத்தோட ஆனா உண்மையா கை அசைச்சார். மாயா ஸ்கூல் முடிஞ்சதும் அந்த பெஞ்சோட மறுபக்கத்துல உட்கார ஆரம்பிச்சா. முதல்ல எந்த கேள்வியும் கேட்கல. அவளோட ஸ்நாக்ஸ பகிர்ந்துகிட்டா. பாதி சாக்லேட், சில திராட்சை பழங்கள். ஒரு தடவை அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்ட கூட கொடுத்தா. அந்த வயசானவர் நன்றி சின்னவளேன்னு மெலிதான புன்னகையோட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். அந்த சிரிப்பு பல வருஷமா பயன்படுத்தாதது மாதிரி இருந்துச்சு. பல வாரங்களுக்குப் பிறகு மாயா கேட்டா, ஏன் இந்த கடிதத்தை தினமும் பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த வயசானவர் கடித உரையை பார்த்து அதுல எழுதியிருந்த பெயரை விரலால தடவினாரு. என் அன்பு அப்பாவுக்கு என்றென்றும் உன்னுடைய எலினா. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். இது என் மகள் எழுதின கடைசி கடிதம். அவளுக்கு 22 வயசு. ஒரு கார் விபத்துல திடீர்னு போயிட்டா. காலேஜுக்குப் போற அன்னைக்கு காலையில இதை எழுதி சீல் வச்சு கிறிஸ்மஸுக்கு வரும்போது திறந்து படிங்கப்பான்னு சொன்னா. ஆனா கிறிஸ்மஸ் வந்துச்சு, அவ வரவே இல்லை. மாயாவோட கண்கள் கலங்கிடுச்சு. நீங்க இன்னும் அதை படிக்கலையா? பயமா இருந்துச்சு. அவரோட குரல் தழுதழுத்தது. இதை நான் திறந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும். திறக்காம இருந்தா அவ இன்னும் வருவா போல ஒரு உணர்வு இருக்கும். இன்னும் சீக்கிரம் அவளை பார்ப்பேன்னு அவ சொல்ற மாதிரியே இருக்கும். மாயா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அப்புறம் மெதுவான குரல்ல சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு அவசியமான நேரத்துல அவளோட வார்த்தைகள் இருக்கணும்னு தான் இதை எழுதியிருப்பாளோ? ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அது தேவைப்படும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அந்த வயசானவர் அந்த சின்ன பொண்ணை உண்மையா பார்த்தார். எல்லாத்தையும் இழந்த ஒருத்தர் அன்பை மறுபடியும் பார்க்கும்போது பார்க்கிற மாதிரி ரொம்ப மெதுவா தன்னோட கட்டை விரலால அந்த உரையை திறந்தார். அவர் அமைதியா படிச்சார். அவரோட கண்ணீர் கடிதத்துல விழுந்து சில இடங்கள்ல மை கரைஞ்சது. ஆனாலும் தொடர்ந்து படிச்சார். படிச்சு முடிச்சதும் கடிதத்தை மடிச்சு மார்போட அணைச்சுக்கிட்டு கண்களை மூடினார். மாயா பொறுமையா காத்திருந்தா. கடைசியா அவர் பேசினார். அவரோட குரல் தடுமாறினாலும் முன்னை விட லேசா இருந்துச்சு. அவ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பான்கேக் சாப்பிடுற நேரத்தை பத்தி எழுதியிருக்கா. என் மகளா இருக்கிறதுல பெருமைப்படுறதா சொல்லியிருக்கா. வாழ்க்கை எங்கே கொண்டு போனாலும் என்னோட அணைப்புகளை எப்பவும் தன்னோட வச்சுப்பேன்னு சொல்லியிருக்கா. கஷ்டமான நாட்கள்ல கூட சிரிங்கப்பா, உங்க சிரிப்புதான் எனக்கு உலகத்திலேயே பிடிச்சதுன்னு கேட்டிருக்கா. அவர் மாயாவை பார்த்தார். அவ போனதுக்கு அப்புறம் நான் சிரிக்கிறதையே நிறுத்திட்டேன். இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்க முடியும்னு தோணுது. அடுத்த நாள் அந்த பெஞ்ச் காலியா இருந்துச்சு. தாத்தா வரல. மாயா 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கவலையா இருந்துச்சு. 3வது நாள் அந்த பெஞ்சோட கைப்பிடியில ஒரு சின்ன குறிப்பு ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதே நடுங்குற கையெழுத்துல, அன்பு மாயா, என் மகள் எனக்கு கொஞ்சம் விடை பெறலாம்னு நினைவூட்டுனா. போன வாரம் என் பேரனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓய்வு இல்லத்துக்கு மாறிட்டேன். அவளோட கடிதத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன்னோட அன்பையும் கூட. எனக்கு தேவைப்பட்டப்போ நீ நண்பியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உன்னோட சாக்லேட்டை தொடர்ந்து பகிரு. இந்த உலகத்துக்கு உன்ன மாதிரி இனிமையான ஆத்மாக்கள் தேவை. அன்புடன், தாத்தா ஜோசப். மாயா அங்கேயே அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து அழுதா. அது சோகமான கண்ணீர் இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னை சுத்தம் செய்யற மாதிரி ஒரு கண்ணீர். சில சமயம் ரொம்ப தனிமையா தெரியறவங்க ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க இன்னும் அன்புக்கு தகுதியானவங்கதான்னு நினைவூட்ட ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன அன்பு, ஒரு நொடி கவனம், ஒரு பகிர்வு என்றென்றைக்கும் மூடப்பட்டிருக்கும்னு நினைச்ச ஒரு இதயத்தை கூட திறக்க வைக்கும். நீங்க அன்பு செய்யறவங்களை இன்னும் நெருக்கமா பிடிச்சுக்கோங்க. அமைதியான அந்நியர்கள்கிட்டையும் அன்பாயிருங்க. யாருடைய கடைசி கடிதத்தை நீங்க திறக்க உதவுவீங்கன்னு யாருக்குத் தெரியும்? பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.